சென்னையில் வணிக வளாக இரும்பு கேட் சரிந்து விழுந்ததில் 5 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அஜாகிரதையாக செயல்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விபத்தில் குழந்தை சிக்கியது எப்படி? நீண்ட நாட்களாக பராமரிக்கப்படாத இரும்பு கேட் சரிந்து விழுந்ததில் குழந்தையின் உயிர் பறிபோயுள்ளது. வணிக வளாக நிர்வாகத்தினரின் அஜாக்கிரதை குழந்தையின் உயிரை பறித்தது எப்படி? சென்னை கீழ்ப்பாக்கம் அடுத்த நம்மாழ்வார்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் சங்கர், வாணி தம்பதி. இவர்களுக்கு பள்ளியில் படிக்கும் வயதில் 2 மகன்களும் 5 வயதில் ஹரிணி என்ற மகளும் உள்ளனர். சங்கர் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள BMS வணிக வளாக கட்டிடத்தில் கார் டிரைவராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி வாணி அதே பகுதியில் பூக்கடை நடத்தி வருகிறார். சங்கருக்கு பணி முடியும் நேரத்தில் அவரது மனைவி வாணி இருசக்கர வாகனத்தில் வந்து தனது கணவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்வது வழக்கம். சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் வாணி இருசக்கர வாகனத்தில் தனது மகள் அரிணியை அழைத்துக் கொண்டு கணவரை அழைப்பதற்காக BMS வணிக வளாகத்திற்கு வந்துள்ளார். இருசக்கர வாகனத்தை கேட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தனது கணவரை அழைப்பதற்காக வாணி கட்டடத்திற்குள் சென்றபோது குழந்தை வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் வணிக வளாகத்தின் காவலாளி சம்பத் சுழல் சக்கரம் கொண்ட இரும்பு கேட்டை இழுத்து மூடியுள்ளார். அப்போது இரும்பு கேட்டின் சுழல் சக்கரமானது அதன் தடத்தை விட்டு வெளியே வந்து விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையின் மீது சாய்ந்து விழுந்துள்ளது. சுமார் 750 கிலோ எடை கொண்ட இரும்பு கேட் 5 வயது சிறுமியான அரிணியின் மீது விழுந்ததால் நிலை குலைந்த சிறுமி தலையில் பலமாக அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். இதனை கண்டு பதறிப்போன சிறுமியின் பெற்றோர் உடனடியாக குழந்தையை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நள்ளிரவு 2 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி 5 வயது குழந்தை அரிணி உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த கீழ்ப்பாக்கம் போலீசார் அஜாகிரதையாக செயல்பட்டு குழந்தை உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த காவலாளி சம்பத், வணிக வளாக கட்டடத்தின் மேலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் மீது அஜாகிரதையாக செயல்பட்டு பிறருக்கு மரணம் ஏற்படுத்துதல், மனித உயிருக்கு தீங்கிழைக்கும் செயல் செய்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ நான் என் குழந்தை நேற்று நைட்டு வந்தா அதே மாதிரி சொல்ல அந்த வாட்ச்மேன் விளையாண்டு அந்த கதவு சரியில்லை, ஒரு பேலன்ஸே இல்லை, சேஃப்டி இல்லை. தலையில் சொல்ல குழந்தை மேலே கிட்ட 750 கிலோ இருக்கும் அந்த ஒரு கேட்டோட வெயிட்டு. குழந்தை மேலே ஊஞ்சி குழந்தை மூச்சு வச்சல, ஒரு ஹார்ன் கூட சத்தம் இல்லை, அப்படியே வந்துட்டான். அந்த பில்டிங் பொறுப்பு, அந்த சூப்பர்வைசர் பொறுப்பு, அந்த மேனேஜர் பொறுப்பு, எல்லாரும் பொறுப்பு. அவங்க தான் வந்து பார்க்கணும். இப்போ என் குழந்தைங்க இல்லை, அந்த பவான்ஸ் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கலாம் வருவாங்க, வந்து உக்காரோம். அந்த சப்போஸ் அந்த குழந்தைங்க பட்டாலும் அதுதான். மொத்தம் 3 கதுக்குது, என்ட்ரன்ஸு, அவுட்டு, சென்டருக்கு தான் என் பொண்ணு மேலே ஊந்துது. குழந்தை ஒன்றுமே இல்லை. உயிரிழந்த சிறுமி அரிணி பள்ளியில் முதல் ரேங்க் எடுக்கும் மாணவி என்றும் கராத்தே, பரதநாட்டியம், பேச்சு போட்டி உள்ளிட்ட கலைகளில் பல பரிசுகளை குவித்திருப்பதாகவும் கூறி அவரது தந்தை கதறி எழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது.